தமிழகத்தில் நாளை மறுநாள் அதாவது மே 4ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கத்திரி வெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கத்திரி வெயில் தோங்கிறதுக்கு முன்னாடியே தமிழகத்தில் பல மாவட்டங்களில் 40 டிகிரி செல்சியஸ்க்கும் மேலே வெப்பநிலை பதிவாகி இருக்கு. பகல் நேரத்தில் வெயிலில் செல்ல வேண்டாம் அப்படின்னு அரசே எச்சரிக்கை விடுக்கும் அளவுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தது. கத்திரி வந்தால் நிலைமை எப்படி இருக்குமோ என மக்கள் அச்சத்தில் உள்ளனர் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில கத்திரி வெயில் நாளை மறுநாள் துவங்கி 28ஆம் தேதி வரை நீடிக்க இருக்கு. இதனால வெயில் வழக்கத்தை விட வறுத்தெடுக்கும். எனவே பகல் நேரங்களில் மக்கள் தேவையின்றி வெளியில் செல்ல வேண்டாம் அப்படின்னு டாக்டர்களும் எச்சரிச்சிருக்காங்க. தமிழகத்துல இந்த ஆண்டு பிப்ரவரியில இருந்தே கோடையின் தாக்கம் துவங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். காற்றோட ஈரப்பதம் குறைந்து விட்டதால வெப்பத்தின் தாக்கத்தை சமாளிக்க முடியாம மக்கள் திணறிட்டு வராங்க அப்படின்னு சொல்லணும். தமிழகத்துல நேற்றைய நிலவரப்படி மதுரை, சேலம், வேலூர், நெல்லை, திருச்சி மாவட்டங்கள்ல 40 டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பநிலை பதிவாகி இருந்தது. இது குறித்து வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் சொல்லும் போது அடுத்த சில நாட்களுக்கும் இதே நிலை தொடர வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. சில இடங்கள்ல இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிலைமை இப்படியே போனா தமிழக மக்கள் இந்த வெயிலை எப்படி சமாளிக்க போறாங்களோ தெரியல. கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் நேட்டிவி 4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.